ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் சுந்தரர் அருளிய திருத்தொண்டர் தொகையில் முதல் 2 வரிகளை பாடல் பொருள் விளக்கங்களோட பார்த்தோம். அடுத்த 2 வரியை இந்த பதிவில் பார்ப்போம். பாடல்: இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன். சோழ நாட்டிலே காவேரி பூம்பட்டினத்திலே வணிகர் குலத்தில் பிறந்தவர் இயற்பகை நாயனார். சிவனடியார் எவராயினும் அவரிடத்திலே வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாது அளித்து வந்தார். ஒரு நாள் சிவபெருமான் இவரின் பெருமையை உலகுக்கு உணர்த்தும் பொருட்டு சிவனடியார் வேடம் புனைந்து நாயனார் இல்லம் சென்றார். இயற்பகை நாயனாரின் மனைவியை தானமாக தருமாறு கேட்டார். சிவனடியாரின் விருப்பத்தை தன் துணைவியாரிடம் தெரிவித்தார். மனைவியர் சிறிது மனம் கலங்கி உடனே தெளிந்து எல்லாம் ஈசன் செயல் என்று எண்ணி வணங்கி நின்றார். மனைவியரை மகிழ்வுடன் சிவனடியாருக்கு அளித்தார். சிவனடியாரும் இயற்பகை நாயனாரை நோக்கி, இப்பெண்மணியை நான் அழைத்து சொல்ல நீ துணையாக வரவேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். இச்செய்தி ஊர் முழுவதும் பரவி சுற்றத்தார்களும் நண்பர்களும் எதிர்க்கலானர். எதிர்த்தவர்களை வென்றும் சிலரை கொன்றும் திருச்சாய்க்காடு என்னும் திருப்பதி வரை உடன் சென்றார். பின்னர் சிவனடியார் அந்தணரை நீ வீட்டிற்கு திரும்பலாம் என்றார். உடனே இயற்பகை நாயனார் திரும்பி பார்க்காமல் சென்றார். சிவனடியார் மீது இவர் கொண்ட அன்பு நிலை என்னே என்று வியந்து சிவனாரும் இயற்பகை நாயனாரை கூவி அழைத்து உமாதேவியாரோடு விடைமேல் காட்சியளித்து அருளினார். இயற்பகை நாயனாரும் அவர் தம் மனைவியாரும் சிவலோகம் எய்தி இன்ப வாழ்வை பெற்றனர். இறந்துபட்ட உறவினர்களும் நண்பர்களும் விண்ணடைந்து மீண்டும் பிறவா இன்பம் பெற்றார்கள். விளக்கம்: எல்லாம் என்னுடையது என்னுடையது என்பது இயல்பு. அந்த இயல்புக்கு பகை இயற்பகை. சிவனடியார்களை சிவபெருமானாகவே கருதும் இயற்பகை நாயனார் எதுவும் தன்னுடையது என்று நினைத்தது இல்லை. எல்லாம் ஈசனுடையது என்று கொள்கையில் திடமாக இருந்தார். ஆதலால் மனைவியரை சிவனடியார் யாசித்தபோது சிவ அர்ப்பணமாக கொடுத்து விட்டார். அன்பு மிகும்போது ஆராய்ச்சிக்கு இடமில்லை. பாடல்: இளையன்குடி மாறன் அடியார்க்கும் அடியேன். இளையன்குடி என்னும் ஊரிலே வேளாளர் மரபிலே பிறந்தவர் இளையன்குடி மாறநாயனார். அவருக்கு வேளாண்மையில் ஏராளமான வருவாய் உண்டு. அவரும் சிவபக்தியிலும் சிவனடியார் பக்தியிலும் சிறந்து விளங்கினார். தனது இல்லத்திற்கு வரும் சிவனடியார் எவருக்கும் தவறாது அமுது அளித்து வருவதை தொண்டாக செய்து வந்தார். இறைவன் அவரை சோதிப்பதற்காக வறுமையை அளித்தார். மிக கடுமையான வறுமையிலும் தன் இல்லத்திற்கு வரும் சிவனடியாருக்கு உணவு படைக்க மறந்ததில்லை. மழைக்காலத்தில் ஒரு நாள் ஓர் இரவு இளையன்குடி மாறநாயனார் உணவின்றி நீண்ட நேரம் விழித்திருந்தார். அச்சமயம் சிவபெருமான் சிவனடியார் வேடம் தாங்கி பசி என்று நாயனார் வீட்டு கதவை தட்டினார். இளையன்குடி மாறநாயனார் அடியவரை வரவேற்று இருக்கச் செய்தார். வீட்டில் அரிசி இல்லை, நெல் இல்லை. அன்று வயலிலே நெல் விதைக்கப்பட்டது. அதை வாரி கொண்டு வந்து தந்தால் அமுதாக்க முயற்சிக்கிறேன் என்று துணைவியார் கூறினார். நள்ளிரவில் கொட்டும் மழையில் இடி மின்னலுக்கிடையே தலையில் ஒரு கூடையை கவிழ்த்து கொண்டு இளையன்குடி மாறநாயனார் வயலுக்கு சென்றார். அங்கு விதைத்திருந்த விதை நெல்லை வாரி கொணர்ந்து தன் மனைவியிடம் அளித்தார். கரியமுதுக்கு கொள்ளையில் முளைத்திருந்த புஞ்சை குறும்பயிர்களை கொணர்ந்தார். விறகில்லையே, என் செய்வது என்று துணையார் கேட்க வீட்டின் கூரையை பீத்து எடுத்து விறகாக கொடுத்தார். மனைவியரும் அமுது செய்து முடித்தார். பின்னர் இளையன்குடி மாறநாயனார் கண் துயிலும் சிவனடியாரை மெதுவாக எழுப்பி திரு அமுது செய்ய அழைத்தார். அவரும் ஜோதியாய் எழுந்து தோன்ற நாயனாரும் நாயகியும் திகைத்தனர். சிவபெருமான் உமாதேவியரோடு விடை மீது எழுந்தருளி அறுசுவை உணர்வை அன்பர்களுக்கு அனுதினமும் அளித்து வந்த நாயனாருக்கும் நாயகியாருக்கும் சிவகதி அளித்து அருளினார். விளக்கம்: இறை வழிபாட்டை ஆராதனை என்பார்கள். அடியவர்களுக்கு அன்னமிட்டு வழிபடுவதை சம ஆராதனை என்பார்கள். சம் என்றால் நன்றாக, ஆராதனை என்றால் வழிபாடு. கன்றின் உதவி இல்லாமல் பசுவிடம் பால் பெறல் ஆகாது.
அடியவரின் துணை கொண்டே ஐயனின் திருவருள் பெற முயல வேண்டும். அடியாருக்கு செய்யும் வழிபாடு இறைவனை சென்றடையும் என்பதை திருச்சிற்றம்பலம்.